எப்படி சிலையை உருவாக்கும் சிற்பிகளாக இந்த சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகளாக ஆட்சிய பெருமளாக அதை நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இளம் பிள்ளைகள், இளம் மாணவர்களை செலுத்துகிறீர்கள். அங்கே நன்றாக இருந்தால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வேலை நல்லா வருவாங்க. அந்த பேஸ்மெண்ட் செதுக்கிறது உங்க கையில தான். ஆனா இங்க பார்த்தா எல்லாமே மாணவர்கள் தான். எனக்கு அம்மான் என்ற வார்த்தை சொன்னது யார்? உலகத்துக்கே சொன்னது யார்? என்ற தாய். தாய்ப்பாலை முட்டியவர்கள், இந்த உலகத்தை காண்பித்தவர்கள். அதோ நிலா, அதோ சூரியன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு குழந்தைகளின் மனதில் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வேகமாக அவர்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொண்டு அதுக்கேற்றமாறு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தவறாக பயன்படுத்தினால், தவறான வார்த்தைகள் பயனால் அந்த பயனுடைய உங்களுடைய நோக்கம் நன்றாக இருந்தால் உங்களால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் நன்றாக, ஏனென்று சொன்னால் ஆண்களாகப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். நான் என் மனைவி என் பிள்ளைகள் என்று இருப்பேன். ஆனால் ஒரு தாய் என்று சொன்னால் அது சமூகமே, அது முன்னால் சமூகமே. இங்க கிட்டத்தட்ட 700 ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்கியிருக்கார்கள். எவ்வளவு பல்வேறு குடும்பங்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அவர் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது ஆசிரியர் தாய் என்ற தகுதி எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது சிறப்பு என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். 2+2 4 சொல்றவங்க நீங்க தான். 2+3 சொன்னீங்கன்னா மாறிடும். 2+3 5 சொன்னோம். ஆனால் அதே 2×3 6, 3×2 6 சொல்லக்கூடியது சிலவங்களுக்கு. நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் தெரிந்துக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிலைமை எப்படி மாற வைக்கிறோம்? அந்த காலத்தில் நிலாவில் காப்பே சோறு போட்டாங்க. ஆனா இப்போது நாம் நிலாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். கல்பனா சாவலாப்பட்டவர்கள் எல்லாம் மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏர்ஸ்பேஸ் டெக்னாலஜி கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். டெக்னாலஜி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் பேப்பர்ல எழுதுறாங்க, போர்ட்ல எழுதுறாங்க. ஆனா என்ன பண்றீங்க? லேப்டாப்ல பண்றீங்க, மெசேஜ் தெரிவிக்கிறீங்க. நல்லா ஆயிரம் கட்டணும் பார்த்தீங்கன்னு தெரிவிக்கிறது உங்க கையில. ஏன் உடனே நீங்க வேலை லேடிஸ் ஆச்சு, லேடிஸ் தோசை செய்ய சொல்லுவாங்க, தோசை செய்ய சொல்லுவாங்க. எஸ், தோசை செய்யுங்க. ஆனா தோசைய 100 தோசை ஆக்க முடியுமா? ஆகலாம். மசாலா தோசை ஆகலாம், ரவா தோசை ஆகலாம், ஊத்தாப்பம் ஆகலாம். அந்த மாதிரி பல்வேறு துறை அதை என்ன பண்றான்? கேமரா டெக்னாலஜி யூடியூப்ல போட்டு வேர்ல்டு லெவல்ல போட்டோம். அதுதான் மாஸ்டர் ஸ்டெப். நீங்க தோசை செல்லனா அது ஒரு ப்ரோக்ராம் டிவியில போனா 1 மணி நேரத்துக்கு அந்த தோசை பண்ணா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு உங்க பரவாயில்ல எல்லாரும் தான் தோசை சொல்றாங்க. ஒரு வீட்டில் தோசை செய்யறாங்க, ஒரு சட்னி செய்யறாங்க, ஒரே அடுப்பு, ஒரே பாத்திரம், அதே அரிசி. ஆனால் அந்த பக்குவம் செய்கின்றன. என்னுடைய அம்மா சமைத்தால் தோசை செய்து விட்டால் அந்த ருச்சி வேறமாக இருக்கும். ஆனால் என் மனைவி செய்தால் ருச்சி நன்றாக இருக்கும். ருச்சி நன்றாக இருந்தாலும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அது வேற கேள்வி. ஆனால் சகோதரி செய்தாலும் அந்த பக்குவம் வேற மாறும். அதே கேஸ், அதே கேஸ், அதே பருப்பு, அதே இது, அதே இது. ஆனால் உங்கள் கை பக்குவம் தான் வேறு. அந்த கை பக்குவம் என்று சொன்னால் பெண்கள் பொருட்கால் தூய்மையான நீங்க பொறுமைக்கு இருக்குங்க. நீங்க ஒரு ஷேப் பண்ணிட்டு பண்ணினா அந்த அதே ஷேப் பண்ண நல்லா வரும்.
பக்கத்துல டிவி பார்த்துக்கிறேன், டிவி பார்த்துனேன். சாப்பாடு உப்பு அதிகமா போட்டா சாப்பிட முடியுமா? கிடையாது. சரி, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? ஏன் வெளியே போகக்கூடாது? வெளியே போகலாம். உதாரணமா பார்த்தா இந்த பிஎட்டுக்கெல்லாம் பட்டம் வெளியே இந்த தமிழ்நாடு குரூப் ஒன் சர்வீஸ் கிட்டத்தட்ட 1,76,000 போஸ்ட் வேகண்டாக இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இருக்கு. நீங்க நன்றாக பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஏதோ மார்க் வாங்கணும்னா அவங்களுக்கு அந்த கோச்சிங் சென்டர் ஃப்ரீயா கொடுக்குறோம். செங்கல்வாரா இல்லை ஐஏஎஸ் அகாடமி நடத்துறோம். குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 3 இருக்கட்டும்னா செலக்ஷன் பண்ணி ஹாஸ்டல்ல தங்கத்துக்கும் டாப்புக்கும் வேலை படிக்கிற வேலை. அப்ப இப்போ குரூப் 4ல செலக்ட் ஆயிருக்கிறாங்க, குரூப் 2ல செலக்ட் ஆயிருக்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளேயே உக்காந்துன்னா அவ்வளவுதான். ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி அழைக்கிறாங்க? இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜி இங்கே உக்காந்து இந்த ஏரியா எவ்வளோ இருக்குன்னு என்னால் பார்க்குறோம். ட்ரோன் டெக்னாலஜி உருவாக்குறாங்க. அங்கே இருக்கிற விஜயராமனோட மாப்பிள்ளை வந்து மாணவன் டாக்டரேட்டு ட்ரோன் டெக்னாலஜி பண்ணிட்டு இங்கிட்ட வந்து துபாயில் வந்து இன்டர்நேஷனல் செமினாரில் ப்ரெசென்ட் பண்ண போயிருக்காங்க. ஏன் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துகிறாங்க? ஏன் நாங்கள் பிஎட் தமிழ் தான் படிப்பேன், இது நம்ம தமிழே படிக்கிட்டு இல்லைன்னா சொல்றாரு. அது வேற கதை. படித்தால்தான் சொல்லணும். நீங்க வந்து வெளியே வீட்டு விட்டு வெளியே போக. இப்போ பெண்கள்னாவே கல்யாணம் பண்ணோம்னா ஒரே வீட்டு அம்மா விட்டு இருக்க முடியுமா? கிடையாது. வெளியூருக்கு போயிட்டு ஆகணும். அந்த மாதிரி இந்தியா லெவலில் உலக லெவலில் நீங்க நிறைய படிச்சு நிறைய நாலேஜ் சொன்னால் நீங்கள் வா. நீங்கள் உங்கள் கணவரை நம்பி இருக்க வேண்டாம், உங்களுடைய மாமனாரை நம்பி இருக்க வேண்டாம். உங்களுடைய சொந்தக்காலை நின்றால் உங்களை எப்படி ஒரு ஆலமரம் வந்து எப்படியெல்லாம் வயலை குடிக்க போற விருதுகள் போல உங்க குழந்தைங்களாம். ஐயோ நான் லேடி ஜாஸ்தியை வெளியே போன உங்கள் திறமையை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு திறமைகள் என்ன இருக்கிறது? அந்த திறமையில் என்ன இருக்கு என்பதற்காக அந்த ஆண்டு விழா கொண்டாடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் கலை நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். என்ன கலை நிகழ்ச்சி? நீங்க பரதநாட்டியம் மாற போகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் பரதநாட்டியத்தில் வந்து எனக்கு பரதநாட்டியம் ஆடுறாரு. ஆனால் நான் ஒரு பொம்மையை நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைப்பேன். ரோபோ டான்ஸ், ரோபோ டான்ஸ். அதை ஆர்டிபிஷியல் ஹியூமனாய்ட் ரோபோட் என்று சொல்லுவார்கள். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதுக்கு பண்ண சொன்னாங்க. நிறைய ஃபோன் வச்சுருக்கீங்க. அந்த ஃபோன் இருக்கிற அதில் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? இங்க இருக்கிற 100 பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு 100 ஃபோன் இருக்கும். ஒரே ஃபோன் ஒரே மாதிரி இருக்காது. என்ன சொல்ற? அந்த ஃபோனை பற்றி தெரியுமா? பட்டன்னா சுவிட்சோ லைட்டோ சின்ன குழந்தை கூட கூப்பிடுறாங்க. அது எப்படி செயல்படுகிறது? அதை கேமிங்கிறாங்க. அந்த விளையாட்டு கூட அந்த கேமை நீங்க டிசைன் பண்ணா போதும். அதுதான் நம்ம இப்ப உலகம் வந்து உலக தாராளமாக்குன்னா நீ வெளிநாட்டுக்கு போவானா ஒர்க் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலே செய்யலாம். அதுக்கு கம்பெனி வந்து வருமானம் கொடுக்குறாங்க. ஆனா அங்க அந்த திறமை எப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் சென்டர் இருக்கு இல்லையா? ஏடிஎம் சென்டர் என்ன பண்ண காடை கொடுக்குறீங்க. காடை கொடுத்தா ரூபா வாட்டு அதா இல்லையா? அந்த மாதிரி அந்த ரூபாகப்பட்டது ரூபா அந்த மெஷின்ல ரூபாங்க வரும். அந்த மாதிரி உங்களுடைய மூளை அதுதான் ரூபா. அது வேர்ல்டு லெவல்ல சர்வர் லெவல்ல அதே நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நான் இதை பிடித்து நான் வந்து நண்டு பிராக்டிஸ் நண்டை வசூல் பண்ணுவேன் அப்படின்ற ஃபார்மல் எல்லாம் போட்டு அதை வச்சுன்னு வச்சுக்கா. நண்டு வைக்கிறவன் என்ன பண்ணா அடிப்பான் பண்ணிட்டு அங்கிருந்து ஆர்டர் போடுவான். நீ வீட்டுல பார்சல் பண்ணி ஆனா 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கிக்கலாம். நீங்க வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிறாங்க இருக்கா எங்க இருக்கு போட்டு சொல்லி மார்க்கெட்டிங் வாங்கி இருந்தா போறோம். நம்ம அங்க மாங்காய் மாறுகிறா குப்பசாமி டோடு நம்ம மாங்காய் ஒண்ணுன்றாங்க. நல்ல குவாலிட்டி இருக்கு போடு பணம் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 10 மணி மேல ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? குப்பா டிரைவருக்கு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. அவருக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துரு
இவர் கிராமின் டெஸ்ட் பண்ணி வேர்ல்டு இல்லாமல் பண்ணுறாரு, ஜப்பானுக்கு எடுத்து பண்ணி அனுப்புகிறாரு. ஐயா நான் மறுபான 100 ரூபாய்க்கு அனுபவம் உங்களுடைய தேர்தல் இருக்கணும். அதுதான் கல்வியல் எஜுகேஷன். நீங்கள் என்னென்ன தேர்தலோ அது எது வரும். நீ தேர்தல்னா வரும் ஒன்றும். இப்போ கடலில் இருக்கிறோம், கடலில் போடுறோம், கால் போய் கால் வச்சுருந்தோம்னா தண்ணி போட அப்போ சுகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் குதிக்கிறோம், கொஞ்ச நேரம் குதிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், போட்டில் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கிறோம். ஒரு வலையை போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிடிச்சி எடுக்கிறோம். ஆனால் அந்த கடலுக்குள்ளே பிடிச்சின்னா முட்டி எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்குள்ள முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு தேவையான பலன் கிடைக்கும். உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அது என்ன டேலண்ட் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். இந்த டேலண்ட் இருந்தால் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸை வச்சு செய்யுங்க. அப்போ பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓஹோ இந்த மாதிரி நல்லா பாடுறாங்க, கூட்ட மைக் வச்சு பாட சொல்லலாம். இல்லை இந்த வாய்ஸ் கேட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சா இல்லை கூப்பிட்டு கொடுக்கலாம். தமிழ் மாஸ்டர் கிராமம் கொடுக்கலாம். அப்புறம் சினிமா எடுக்கணும், சினிமாவுக்கு யூடியூப்ல போட்டோம்னா சினிமா ப்ரொடியூசர் எடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வெளியே செய்யணும் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பொம்பளைங்க அரட்டாச்சிடுவாங்க. நீங்கள் 4 பொம்பளைங்க என்னமா பேச வேலைத்தெல்லாம் நீங்கள் காமிங்க. இல்லைன்னு சொன்னா வர கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். என்ன கேட்குங்க, இப்போ கடவுள் வந்தாரு, கடவுள் கேட்க போயிட்டு வரம் கேளுங்கன்னா வரம் கேட்பா சொல்லுமா. வேற 100 கிலோ நகை வாங்கினா இல்லை கொடுக்கேன்னு சொல்றாங்க. இல்லை 100 பங்களா வாங்கணும் கொடுத்தா முடிஞ்சு போயிட்டா. கடவுளுக்கு வரம் கேட்பதற்கும் ஒரு புத்திசாலியாக வேண்டும். ஆனால் பல எல்லாருக்கும் ஒன்றுதான் கடவுளே கிடையாது. எல்லோருக்கும் லக்கு கிடையாது. எந்த ரூபத்தை எப்படி வர யாருக்கும் தெரியாது. ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற. இங்க பார்த்தவங்க சுப்பிரமணியம் அவங்களாம் நான் சின்ன பையனா இல்லை, ஒரு இவே வந்தாலும் அவங்களாம் தலைவராகிறோம். ஐடிஐ ஸ்கூல் வந்து ஐஐடியில் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன், பிஏ படித்தேன். போனால் ஒவ்வொரு இடத்துல போய் பண்ணாலும் தமிழ்நாட்டில் பண்ணால் ஆல் இண்டியாவில் வரணும், வேர்ல்டில் ஜப்பான் இருக்கணும், கவர்மெண்ட் சார்பாகலாம் போய் பேச சொன்னேன். எங்கள் அப்பா ஐக்கியம் ஜப்பான் போனாங்க, நானும் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தேன். இந்தியா லெவலில் போட்டு ஒரு இதில் வந்தீங்கன்னா 4 இடத்துல போனோம். நான் என்ன சொன்னேன்னா அப்படின்னா வந்து அந்த பத்துக்களை போவோம், டிவி பார்த்துன்னா விட இவ்வளோ நாள் சொல்லியிருந்தேன். நீ ஏமாவா பார்த்துக்கிற, இதுக்கு பெயர் என்ன, இதுக்கு பெயர் என்னம்மா